hello viewers, welcome to Satyam Samaiyal. இன்னைக்கு உங்களுக்காக வண்டர்ஃபுல்லான டிஷ்ஷஸோட நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு நம்ம ஒரு சூப்பரான ஹெவியான டிஷ் தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முகல் ஹைதராபாத் தம் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். இதுக்கே முகல் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா முகலாய சாம்ராஜ்யம் வந்துட்டு இந்தியாவில் இருக்கும் போது கண்டுபிடிச்ச டிஷ் தான் இது. அதனால தான் அவங்களோட பேரே வந்து இதுக்கு வச்சுக்கிட்டாங்களாம். ஸோ இந்த டிஷ்ஷை எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். என் பேர் சுரேந்திரன், நான் ஜெய் கேட்டரிங்கோட எக்ஸிக்யூட்டிவ் செஃப். நான் இப்போ செஞ்சு காட்ட போகிற டிஷ் ஹைதராபாத்தில் ரொம்ப ஃபேமஸான பிரியாணி டிஷ் ஒன்று, முகலாய் சிக்கன் பிரியாணி. வாங்க நமக்கு இது எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்து பற்ற வச்சுருக்கோம். இதுக்கு தேவையான முகலாய் சிக்கன் பிரியாணினா மெயினாக வந்து நெய் தான் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம சாதாரணமாக எல்லாருமே ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து கொஞ்சம் ஹெவியான ஒரு ரிச்சான ஒரு ஐட்டம். அதுதான் முஸ்லீம் பிரியாணி. அது ஹைதராபாதெல்லாம் ரொம்ப ஃபேமஸான டிஷ். ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப ஃபேமஸாக பிரியாணி எங்கே செய்ய போகிறோன்னா நம்ம ஹைதராபாத் தான். ஹைதராபாத் டிஷ்ஷு அந்தளவுக்கு ஸ்பெசிஃபிக்காக இது பண்ணுவாங்க. நம்ம அந்த டிஷ்ஷு தான் ஸ்பெஷல் பிரியாணி தான் நம்ம செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கீ ஊற்றிடலாம். கிட்டத்தட்ட 1 கிலோ ரைஸுக்கு நம்ம 1/4 கிலோ ஃபேட் யூஸ் பண்ணோம். ஒரு 100 கிராம் நெய், ஒரு 100 கிராம் ஆயில், அந்த மாதிரி ரேஞ்சில் யூஸ் பண்ணுவோம். கொஞ்சம் ரிஃபைண்ட் ஆயில் எஸ்யூஎஸ் கிரவுண்ட்நட் ஆயில் யூஸ் பண்ணலாம். கிரவுண்ட்நட் ஆயில் எல்லாருக்கும் தெரியும், கடலை எண்ணெய். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் கறிப்பட்டை, ஒரு 6 ஏலக்காய், ஒரு 6 லவங்கம், அந்த மாதிரி ரேஞ்சில் போட்டாலே போகும். இது லேசாக வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் 1 கிலோவுக்கு 1/4 கிலோ வெங்காயம், 3/4 கிலோவுக்கு ஒரு 200 கிராம் வெங்காயம் யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி நல்லா வதக்கணும். ஒரு 2 பச்சை மிளகாய் ஸ்ப்ளிட் பண்ணி போடணும். லேசாக கீரி போடணும். பச்சை மிளகாய் அப்படி கூட போடலாம், எண்ணெயிலே வெடிக்கும். அதுக்கு தான் லேசாக கீரி போடுறது. கீரி போட்டு வெடிக்காது. இந்த பிரியாணி வந்து நார்மலாக செய்கிற மாதிரி இருக்காது. மெயினாக வந்து நம்ம இன்க்ரீடியன்ஸ்லேயே வந்து தயிர் தான். தயிர் மெயினாக யூஸ் பண்ணோம். தக்காளி கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணோம். நம்ம நார்மலாக பண்ணுறது வந்து கொஞ்சம் டார்க் கலராக இருக்கும். இது நம்மளுக்கு கலரை யூஸ் பண்ண போகிறதில்லை. அதுதான் ஹைதராபாத் பிரியாணி. அதனால நம்ம 3/4 கிலோ அரிசி எடுத்துகிட்டு கிட்டத்தட்ட 1/2 hour ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு வடிகட்டின அரிசி தான் இது. ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்கோம். அதுக்கு நம்ம தண்ணி ஃபஸ்ட்டு வச்சிடணும். தண்ணி வச்சு வடிக்கிறதுக்கு மசாலா ரெடி ஆகிறதுக்குள்ளே தண்ணி சூடாகணும். நம்ம இந்த பிரியாணி வந்து வீட்டிலலாம் செய்கிறது வந்து எல்லாருமே அப்படியே தம் போடுவாங்க. நம்மளை வடித்து கொட்ட போகிறோம். அரிசியை சுடு தண்ணியில் போட்டு ஆஃப் குக் பண்ணி வடித்து நம்ம பிரியாணி மசாலா போட போகிறோம். சிக்கன் வாங்கும்போது நம்ம கொஞ்சம் டெண்டராகவே வாங்கணும். இல்லைன்னா மீட் வந்து கொஞ்சம் ஹார்டாகவே இருக்கும். 1 கிலோ இல்லை 1.25 கிலோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஒரு சிக்கன் வாங்கணும். அதுதான் ரொம்ப சாஃப்டான சிக்கனாக இருக்கும்.
வீட்டில் எல்லாருக்கும் பிரியாணி செய்கிறதுனா எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அது செய்கிறது கொஞ்சம் பயமாகவே இருக்கும். ஏன்னா நம்ம கரெக்டாக என்ன தான் மசாலா நம்ம போட்டாலும் கரெக்டாக தம் போட்டு எடுக்க முடியாது. அது தம் போடுறது தான் கொஞ்சம் கரெக்டாக நம்ம பண்ணியிருக்கணும். அதுக்கு அந்த டைமிங் எல்லாம் கரெக்டாக இருக்கணும். அது கொஞ்சம் கரெக்டாகவே இதில் செஞ்சு காட்டுவோம். உங்களுக்கு அது ஒரு பயமாகவே இருக்காது. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஆயில் நல்லா வதக்கணும். கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கினா தான் சீக்கிரம் ப்ரௌன் ஆகும். நல்லா சீக்கிரம் ப்ரௌன் ஆகிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு கூட போட்டுக்கலாம். வெங்காயம் ப்ரௌன் வரைக்கும் கொஞ்சம் மூடி வைப்போம். தண்ணி கொதிச்சிச்சு. வடிக்க வேண்டிய தண்ணி வந்து கொஞ்சம் உப்பு போடும். வெங்காயம் வதங்கிடுச்சு. வெங்காயம் நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் ஜிஞ்சர் பேஸ்ட் நல்ல 1 கிலோவுக்கு வந்து கிட்டத்தட்ட 60 கிராம் பூண்டு ஃபஸ்ட்டு போடலாம். பூண்டு நல்லா க்ளீன் பண்ணி தோல் எடுத்து அரைச்சி வச்சுக்கிறோம் பேஸ்ட்டாகவே. ஃபஸ்ட்டு பூண்டு போட்டு நல்லா வதக்குறோம். பூண்டு பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்க வேண்டும். இதோட மெயின் இன்க்ரீடியன்ஸே இந்த பூண்டு இஞ்சி தான். இதை என்ன தான் நம்ம கொலஸ்ட்ரால் இருந்தால் கூட நல்ல டைஜஷனான பொருள் இது இஞ்சியும் பூண்டும். இஞ்சி பூண்டு கொஞ்சம் நமக்கு நிறைய யூஸ் பண்ணுவோம் இது பிரியாணியில். பிரியாணி ஃப்ளேவர்னா இஞ்சி பூண்டு ஃப்ளேவர் தான். பூண்டு கொண்டு லேஸ் வதங்கின உடனே இஞ்சி பேஸ்ட் போடலாம். இஞ்சி கிட்டத்தட்ட 60 கிராம் 70 கிராம் வரைக்கும் போடலாம். இஞ்சி போட்டதுக்கப்புறம் கொத்தமல்லி புதினா 1 கிலோவுக்கு ஒரு அரை கெட்டு புதினா யூஸ் பண்ணலாம். அதே அளவு கொத்தமல்லி. இஞ்சி பூண்டு கொத்தமல்லி புதினா போட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக டர்மரிக் பவுடர், மஞ்சள் கொஞ்சமாக போட்டால் போதும். அது என்னென்னா சிக்கனோட கவுச்சி வாடை போகிறதுக்காக. அதே மாதிரி ஒரு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள். அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுருக்கோம். அதுக்கப்புறம்
தயிர் நம்ம கொஞ்சமாக ஊற்றணும். ஆனால் இதில் ஹைதராபாத் பிரியாணியில் கொஞ்சம் அதிகமாகவே தயிர் ஊற்றலாம். அதுக்கேற்ற மாதிரி தக்காளி கொஞ்சம் கம்மியாக போட போகிறோம். அப்போ தான் பிரியாணி நமக்கு கொஞ்சம் ஒயிட்டாகவே இருக்கும். தக்காளி கொஞ்சமாக போட்டால் போதும். 1 கிலோ ரைஸுக்கு 2 தக்காளி போட்டாலே போதும். நார்மலாக எல்லாருமே தக்காளி நிறைய போடுவாங்க. ஹைதராபாத் பிரியாணியில் தயிர் தான் நிறைய யூஸ் பண்ணுவோம். வந்து லைட்டாக வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். கறி வேகக்கூடிய அளவுக்கு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றினா போதும். கொஞ்சம் கூட உப்பு போட்டுருவோம். மசாலா நல்லா குக் ஆனதுக்கப்புறம் மசாலா குக் ஆனதுக்கப்புறம் சிக்கனை போடுவோம். 1 கிலோவுக்கு 1.5 கிலோ சிக்கன் வரைக்கும் போடலாம். இதே மாதிரி பிரியாணிக்கு கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக தான் கட் பண்ணணும். ரொம்ப பொடியாக கட் பண்ணால் கொஞ்சம் சீக்கிரமாக உடஞ்சி போயிடும். நிறைய டெண்டர் சிக்கன் இது. ஒரு கோழி 1.5 கிலோ தான் இருக்கும். அதனால் சீக்கிரமாக இது குக் ஆகிடும். குக்கர் வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். கறி குக்கர் வரைக்கும் நமக்கு அந்த ரைஸை வடிச்சிடலாம். ஊற வச்சா 1/2 அன் ஹவர் ஊற வச்சா பாசுமதி ரைஸை நமக்கு தேவையான தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2 லிட்டர் தண்ணி ஊற்றினாலே போதும். அது நல்லா கொதிக்க விட்டு அரிசி போட போகிறோம். பாதி குக் பண்ண வரைக்கும் இது ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப லெங்க்த்தான அரிசியை நம்ம செல் பண்ணி வாங்கணும். இது இந்தியா கேட்டில் கிளாசிக்னு அரிசி யூஸ் பண்ணியிருக்கோம். சிக்கன் பிரியாணிக்கு மட்டன் பிரியாணிக்கெல்லாம் நல்ல பாஸ்மதி ரைஸ் மட்டும் செஞ்சோம்னா கொஞ்சம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதில் கொஞ்சம் ரைஸிலும் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கணும். சிக்கன் பாதி குக் ஆகுது. ரைஸ் கொதி வருது. கொதித்து ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளே நம்ம வடிச்சிடணும். அது ஆஃப் குக் ஆகிடும். நல்லா ஊற வச்ச அரிசினால சீக்கிரமாக வெந்துடுது. ரொம்ப வேக விடக்கூடாது. ஏன்னா மசாலா தம்பிலும் கொஞ்சம் நேரம் இது வேக வைக்க வேண்டியிருக்கும்.
பிரியாணி வாசனை வருது. எல்லாமே வீட்டில் எல்லாருக்குமே அரிசியை வடித்து போடுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அது கரெக்டான லெவலில் வடித்தா தான் நமக்கு பிரியாணி தம் போடும்போது கரெக்டாகவும் தண்ணி ஜாஸ்தி இல்லாமலும் கரெக்டாக தம்மாகி வரும், உதிரியாக வரும். நம்மளை அப்படியே தண்ணி ஊற்றி போடுறதுனால உதிரியாக நல்லா கரெக்டாக உதிரியாக வராது. அதனால தான் எல்லாம் ப்ரொஃபஷனலாக ஹோட்டலில் செய்கிறவங்கெல்லாம் இந்த அரிசியை வடித்து தான் போடுவாங்க. ஏன் வடித்து போடுறாங்க? அதோட கஞ்சி தண்ணி எல்லாம் நல்லா போயிடும், அந்த ஒட்டாது அரிசி. நல்லா கொதிச்சிருச்சு. அரிசி ஃபுல் லெங்க்த்து வருதா இல்லைன்னு பார்ப்போம். அரிசி அந்த ஃபுல் லெங்க்த்து வர்ற வரைக்கும் நம்மளு இந்த அரிசியை கொதிக்க விடுறோம். கொதித்து ஒரு 2 மினிட்ஸ்லேயே கரெக்டான பதத்தில் வடிக்கணும். சப்போஸ் அப்படியே நம்ம தண்ணி ஊற்றி இதில் தம் போடலான்னா கூட 1க்கு 1 கிளாஸ் அரிக்கி 1.25 தண்ணி ஊற்றிட்டு நமக்கு அப்படியே இந்த மசாலாவிலே பிரியாணி தம் போடலாம். ஆனால் அது இந்த அளவுக்கு பார்க்குறது நல்லா அழகாக இருக்காது. அதுக்கு தான் இதை வடித்து போடுறோம். ஒரு தவா எடுக்கணும். அரிசி வடிக்கணும், கொஞ்சம் பத்திரமே வடிக்கணும். மசாலா நல்லா குக் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, கரெக்டாகவே ரைஸ் நல்லா குக்காகி ரொம்ப லெங்க்த்தாக இருக்குது. பார்க்கும்போது நமக்கு உதிரியாகவே இருக்கும். இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் உங்களுக்கு பிரியாணியில் போடணும். நல்லா குக் ஆகிடுச்சு சிக்கன். குக் ஆகிடுச்சா நமக்கு தொட்டு பார்ப்போம். கொஞ்சோண்டு குக் ஆகணும். தக்காளி புளிப்புக்காக கொஞ்சமாக லெமன் ஊற்றணும். ஏன்னா நம்ம தக்காளி கம்மியாக தான் போட்டிருக்கோம். அதே போல் புளிப்பில்லாத தயிர் தான் இதில் யூஸ் பண்ணணும். ரொம்ப புளிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு லெமன் யூஸ் பண்ணியிருக்கோம். முகலாயர்களோட ட்ரெடிஷ்னல் பிரியாணி தான் அது, முகலை பிரியாணி. அது நம்மளுக்கு போக போக முகலை பிரியாணி என்று பேர் சொல்லப்படுகிறது. சிக்கன் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம ரைஸ் போட போகிறோம். ஏன்னா ரைஸ் நம்மளு வேக வச்ச ரைஸு, அதனால் நல்லா வேக வச்சிடணும். சிக்கன் குக் ஆகிடுச்சு. நம்ம ரைஸ் மிக்ஸ் பண்ண போகிறோம். இதுதான் முக்கியமான வேலை. இதில் ரைஸ் மிக்ஸ் பண்ணி தம் போடுறதுல தான்
மெயினான வேலை இருக்குது. இது எந்த கலரும் நம்மளுக்கு போடலை, லைனாக நேச்சுரல் கலர் தான் போடுறோம். இப்போது ரைஸை போட போகிறோம். பாதி வேக்கால் வடித்த ரைஸை பிரியாணிக்கு போட போகிறோம். பிரியாணி தம் போடுறதுக்கு முன்னால் மசாலில் உப்பு மட்டும் கரெக்டாக இருக்க பார்க்கணும். உப்பு ஃபஸ்ட் டைம் போட்டதுக்கப்புறம் போட முடியாது. மசாலாவில் பிரியாணியில் உப்பு கரெக்டாக இருக்க பார்க்கணும். தண்ணி பத்தலைன்னா கொஞ்சம் கூட நம்ம ஊற்றலாம். அரிசியில் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு கீழே தம் போட போகிறோம். மெயினாக ஒரு யூஸ் இல்லாத ஒரு தவா கீழே வைக்க போகிறோம். தவா வச்சதுக்கப்புறம் நல்ல தவா சூடானதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி வச்ச பிரியாணியை மேலே வைக்கணும். மேலே வச்சு கரெக்டான மூடி ரெடியாக எடுத்து வச்சுருந்தோம். பிரியாணி தம் போடுறதுக்கு முன்னாலேயே மேலே கொஞ்சமாக நெய் விட்டுருணும். அப்போ தான் பிரியாணி ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். பிரியாணி தேவையான தண்ணி கரெக்டான மூடி தான் அது வேணும். அதோடய ஹீட்டு வந்து வெளியே போகாமல் இருக்கணும். சப்போஸ் கரெக்டான மூடி இல்லைன்னா நம்ம பேப்பர் இல்லைன்னா ஈர கிளாத்து வச்சுட்டு கரெக்டாக சீல் பண்ணதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் வெயிட்டு, அது எதாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு வெயிட் ஏதாவது மேலே வச்சுட்டு கிட்டத்தட்ட 20 நிமிஷம் வரைக்கும் ஸ்லிம்மில் வச்சு சூடு பண்ணணும். முகலை பிரியாணி ரெடி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 20 நிமிஷம் தம்மில் தான் வச்சுருக்குறோம். நம்ம இது தம் ஓப்பன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பை க்ளோஸ் பண்ணிடலாம். அடுப்பு அணைச்சிட்டோம். இதுக்கு தேவையான நமக்கு மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்கு தேவையானது எப்படி என்னன்னு பார்ப்போம். கார்னிஷுக்கு கொஞ்சம் நெய் ஊற்றணும். கொஞ்சம் ரீஃபைண்ட் ஆயில், கொஞ்சமாக ஆனியன், ஆனியனை நல்லா ப்ரௌன் பண்ணணும். நம்ம இந்த கார்னிஷுக்கு தான் இந்த ஆனியனை ஃப்ரை பண்ணுறோம். நமக்கு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. பிரியாணி ஓப்பன் பண்ணிடலாம். இந்த பார்த்து மூடி எடுக்கணும். ஆவி கையில் அடிக்கும். நல்ல வாசனை, பிரியாணி வாசனை வந்துருச்சு. இதுவாக கரண்டியை உள்ளே விட்டு கரெக்டாக ரைஸ் உடையாத அளவுக்கு மேலே எடுக்கணும். இது மாதிரி கரெக்டாக 20 நிமிஷத்துக்கு நம்ம எடுத்தாச்சுன்னா இது மாதிரி உதிரியாகவே பிரியாணி இருக்கும். நல்லா கரெக்டாக குக் ஆகிடுச்சு. இது மாதிரி சர்வீஸ் டிஷ்ஷுக்கு மாற்ற போகிறோம். கார்னிஷ்கான வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகட்டும். வெங்காயம் ப்ரௌன் ஆக உடனே கொஞ்சோண்டு கேஷ்நட்ஸ், இந்த ஹைதராபாதி பிரியாணினாலே ரொம்ப ரிச்சாக சொல்லுவாங்க எல்லோருமே. அதில் அந்த ப்ரௌன் வெங்காயம் அண்ட் கேஷ்நட், நல்லா ஃப்ரை ஆகணும்.
பிரியாணி தம் போடுறது எப்படின்னு நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. கரெக்டாக 20 நிமிஷத்தில் நம்ம எடுத்துட்டோம். இனி இந்த பிரியாணி நமக்கு சர்வீஸ் ஷீட்டில் மாற்றிடுவோம். இந்த நேச்சுரல் கலர், நம்ம எந்த ஃப்ளேவரோ எந்த கலரோ யூஸ் பண்ணல. இனிமேல் கார்னிஷ் போட போகிறோம். கார்னிஷ் இந்த பாயில்டு எக் பண்ணி வச்சுக்கிறோம். ஒரு எக் லைட்டாக கிரேட் பண்ணிவிட்டு மேலே திருப்பி விடணும். இது மாதிரி லைட்டாக பாயில்டு எக் திருப்பி விடணும். அது பிறகு ஃப்ரை பண்ணி வச்சுருந்தா ஆனியன் அண்ட் கேஷ்நட் அதுவும் இது மேலே போட்டுடலாம். நம்மளோட முகலை சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், வீட்டில் சுவைத்து பாருங்கள்.